மற்றவர்கள் தானம் கொடுக்கும் முறைக்கும் கொடைவள்ளல் கர்ணன் தானம் கொடுக்கும் முறைக்கும் வேறுபாடு இருந்தது. மற்ற வள்ளல்களிடம் இரவலர்கள் கைகளை நீட்டுவார்கள். இரவலர்களின் கைகள் தாழ்ந்த நிலையில் இருக்கும். தானம் வழங்குபவர்களின் கைகள் உயர்ந்த நிலையில் இருக்கும். ஆனால் கர்ணனோ தன் கைகளில் பரிசு பொருள்களை வைத்திருப்பான். தானம் பெறுபவர்கள் அவன் கைகளிலிருந்து பரிசு பொருள்களை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி தொடர்ந்து நடைபெறுவதை கவனித்த பெரியவர் ஒருவர், கர்ணா, நீ தானம் வழங்கும் முறை தவறானது என்றார். என்ன தவறு என்று கேட்டான் கர்ணன். தானம் கொடுப்பவர் உயர்ந்தவரா, தானம் வாங்குபவர் உயர்ந்தவரா, அதை சொல் என்று கேட்டார் அவர். தானம் கொடுப்பவர்தான் உயர்ந்தவர் என்றான் கர்ணன். அப்படியானால் தானம் கொடுக்கும் உன் கைகள் அல்லவா உயர்ந்திருக்க வேண்டும், தானம் பெறுபவர் கைகள் அல்லவா உயர்ந்திருக்கின்றன? ஐயா, தானம் தருபவனாக நான் இல்லை, பெறுபவனாகத்தான் நான் உள்ளேன். அதனால் என் கைகள் தாழ்ந்து உள்ளன. தானம் தருகின்ற நீ தானம் பெறுவதாக சொல்கின்றாயே, உன் அறிவில் ஏதேனும் மயக்கம் ஏற்பட்டு விட்டதா? ஐயா, நான் பொருளை தானமாக தந்து விலை மதிப்பே இல்லாத புண்ணியத்தை தானமாக பெறுகிறேன். உயர்ந்த பொருளை தானமாக பெறும் என் கைகள் தாழ்ந்துதானே இருக்க வேண்டும் என்றான் அவன். அந்த பெரியவர் வாயடைத்து நின்றார். நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வோம். நம்மை விட துன்பப்படுபவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட கடவுள் நமக்கு நல்ல நிலைமையைத்தான் தந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்வோம். இந்த மாதிரியான கதைகளை கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.